ஆரம்பம் எங்கே சந்திரகுலம் எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு ஆரம்பித்து அதிலேருந்து போகக்கூடிய கதை. கொஞ்சம் கிறிஸ்பாக எந்தெந்த பருவத்தில் என்னென்ன விஷயம் அப்படின்னு டக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துருவோம். ஏன்னா இந்த கதை போயிட்டே இருக்கும். இதில் பிரச்சனை என்னன்னாக்க, போன மாதம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த மாதம் ஒரு ஃப்ளாஷ்பேக் போடுறதுக்குள்ளே அந்த மாதம் முடிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் அப்படி ஒரு மெமரிக்காக குறைஞ்சபட்சம் அந்த வார்த்தைகள் போய் உள்ளே உட்காந்துட்டு இருந்தால் அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வருமா இல்லையா? ஆதி பர்வம், சந்திரவம்சம் எப்படி தொடங்கியது, பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஏது ஆதி, அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய வம்சம், இதை சொல்லக்கூடியது. அது மாத்திரம் இல்லை, வேற என்னெல்லாம் நடந்தது, எப்படியெல்லாம் சர்ப்பயாகம் வந்தது, ஏன் இந்த கதையெல்லாம் நடந்தது, இதில் எந்தெந்த ரிஷியெல்லாம் இன்வால்வ்டு, இந்த கதையெல்லாமும் அங்கே வந்துடும். ஆதி பருவத்தினுடைய ஒரு முக்கியமான பருவத்தை கொஞ்சம் பின்னால் பார்க்க போகிறோம். கதைக்கு அது முக்கியம் இல்லை, ஆனால் கான்செப்டுக்கு முக்கியம். 2வது பருவம் சபா பருவம். சரி, சபா பருவம்னு சொல்லும்போது நமக்கு அந்த பெயர் தெரியும், சபை, அங்கே நடக்கக்கூடிய சூதாட்டம். அப்போ அதுக்கு முன்னால் நடந்த கதை எல்லாம் ஆதிபர்வம் தான். நீங்கள் ஈஸியாக நினைவு வச்சுக்கிறதுக்காக, சபா பருவம்னா அங்கே சபையில் சபை அமைத்தார்கள், இந்திரபிரஸ்தத்தில் சபை அமைத்தார்கள், மயன் வந்து அந்த சபையை நிர்மாணம் பண்ணது, ராஜசூய யாகம் பண்ணினது. ராஜசூய யாகத்தில் ஜராசந்தன் இறந்து போனது, சிசுபாலன் இறந்து போனது. அதுக்கு அப்புறம்தான் சூதாட்டம். இவர்கள் காட்டுக்கு புறப்பட வேண்டிய நிலைமை வந்தது. இது ஃபுல்லாக சபா பருவம். இதுக்கு முன்னால் இருக்கிற விஷயங்கள், பாண்டவர்களும் கௌரவர்களும் எப்படி சம்பவித்தார்கள், அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ளே எப்படி போட்டி பொறாமை வந்தது, ஜாது கிரகம் அரக்கு மாளிகையில் என்ன ஆச்சு, ஹிடிம்ப வதம் எப்படி ஹிடிம்பியை திருமணம் செய்து கொள்கிறான், பகவதம் அந்த பகன் ஒருத்தன் இருந்தானே அவனை எப்படி அடித்தார்கள், சைத்திரரதன் என்ன அட்டகாசம் பண்ணி அவனை எப்படி அடித்தார்கள், திரௌபதி ஸ்வயம்வரம், திரௌபதி கல்யாணம், கல்யாணமாகி இவர்களெல்லாம் துருபதன் மாளிகையில் இருப்பது, இங்கேருந்து விதுரர் போய் அழைத்து கொண்டு வருவது, விதுர கமனம். அதுக்கப்புறம் இவர்கள் ஒன்றாக வாழும்போது யுதிஷ்டிரனையும் திரௌபதியையும் அர்ஜுனன் பார்த்து விடுவது, அதனால் அர்ஜுனன் வனவாசம் போவது. அப்படி வனவாசம் போய் பல இடங்களில் அவன் வாழ்ந்து விட்டு கடைசியில் சுபத்ரையை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் திருப்பியும் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்து சேர்ந்து காண்டவ தகனம், மய தர்சனம், இது வரைக்கும் ஆதிபர்வம் தான். விச் மீன்ஸ் நமக்கு மெயினாக தெரிஞ்ச மகாபாரத கதை நிகழ்ச்சிகளெல்லாம் முதல் பருவத்திலேயே முடிஞ்சு போயிடும். சூதாட்டம் அதுக்கப்புறம் சபா பருவத்தில், அதுக்கப்புறம் வனப்பருவம். சொல்லப்போனால் பருவங்கள்லேயே ரொம்ப லாங்கஸ்ட் வனப்பருவம் தான். கதையை பொறுத்த வரைக்கும் என்ன, வனவாசம் போனார்கள், 12 வருஷம் வனவாசம் போனார்கள், அவ்வளோதான், ஒத்தலைன்னு தான் கதை அங்கே. ஆனால் அந்த வனவாசத்தில் அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், அக்ஷய பாத்திரம் கிடைச்சிது, துர்வாசர் வந்தது, ஜெயத்ரதன் திரௌபதியை தூக்கின் போகிறதுக்கு முயற்சி பண்ணி பாண்டவர்களால் அவமானப்படுத்தப்பட்டது, அர்ஜுனன் இந்திரலோகத்திற்கு போவது, பாசுபதாஸ்திரம் பெறுவது, பீமன் ஹனுமனை சந்திப்பது, யக்ஷ பிரஷ்னம், யக்ஷனை யுதிஷ்டிரன் பார்த்து யக்ஷனுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தம்பிகளை காப்பாற்றுவது. இதுக்கு நடுவில் காட்டில் இருக்கும்போது பொழுது போகணுமா வேண்டாமா, இத்தனையும் பண்ணிவிட்டு காட்டில் இன்னும் பொழுது போகலை. அந்த பொழுது போகிறதுக்காக அப்பப்போ முனிவர்கள் வந்து யுதிஷ்டிரனுக்கு பல கதைகளை எல்லாம் சொல்வது, நளதமயந்தி கதை, ஹரிஷ்சந்திரன் கதை, நளாயினி கதை. அதுக்கப்புறம் மார்க்கண்டேயர் வருவார், வந்து ராமாயணத்தை சொல்லுவார் யுதிஷ்டிரனுக்கு. வியாசரும் நாரதரும் வருவார்கள் காட்டில் இருக்கிற பாண்டவர்களை சந்திக்க. சத்யபாமா வருவா திரௌபதியை சந்திக்க. திரௌபதிக்கும் சத்யபாமைக்கும் நடக்கக்கூடிய உரையாடல், இதெல்லாம் வனப்பருவம்.
இந்த வனப்பருவம் முடிஞ்சதுக்கப்புறம் 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும் அடுத்தது? அஞ்ஞாதவாசம் வரணும். அது விராட்ட தேசம். அதனால் விராட்ட பருவம். அங்கே ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சின்னு பார்த்தா இவர்கள் மறைந்திருந்து வாழுவது, கீச்சக வதம், அதுக்கப்புறம் அந்த பசுக்களை எடுத்துக்கொண்டு போவதற்காக, பசுக்களை பற்றுவதற்காக பிளான் பண்ணி துரியோதனன் வருது. அப்போது அர்ஜுனன் போய் காப்பாற்றுறது, இதெல்லாம் அங்கே முடிஞ்சு போயிடும். உத்தியோக பர்வம், இந்த வார்த்தையே கொஞ்சம் சிக்கல். நமக்கு இன்றைக்கி உத்தியோகம்னா என்ன தெரியும்? ஆஃபீஸ்க்கு போகணும். உத்தியோகம் புருஷ லட்சணம். உத்தியோகம்னா முயற்சின்னு அர்த்தம். எஃபர்ட், பிரயத்தனம், அதுதான் உத்தியோகம். அப்போது இங்கே உத்தியோகம் என்னன்னு கேட்டால், போர் நடத்துவதா நடத்தாமல் இருப்பதா அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ். தி எஃபர்ட்ஸ் அல்டிமேட்லி டு ஹாவ் தி வார். எஃபர்ட்ஸ் வேண்டாம், வார் வேண்டாங்கிறதுக்கான எஃபர்ட்ஸும் அங்கே தான் இருக்குது. ஆனால் கடைசியில் அது எங்கே போய் நிற்கிறதுன்னா, போர் நடத்துவதற்கான பிரயத்தனங்கள், போர் நடத்துவதற்கான பல வகையான செயல்பாடுகள். இந்த உத்தியோக பருவத்தில் தான் அபிமன்யு திருமணம், அதுக்கப்புறம் போர் வேணுமா வேண்டாமா டிஸ்கஷன், பீஸ் மிஷன், மெசஞ்சர்லாம் போகிறது. துருபதனுடைய ஒரு மெசஞ்சர் போவான், அதுக்கப்புறம் சஞ்சயன் வருவான். சஞ்சயன் வந்து பேசும்போது தான் விதுர நீதி. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு குழப்பமாக வந்து விதுரரை கூப்பிடுறது. விதுரர் சொல்லி முடித்த போதும் கூட ஒரு நம்பிக்கை வராமல் இன்னமும் கொஞ்சம் குழம்பி இருக்கும்போது இன்னொருத்தரை கூப்பிடுவார் விதுரர். அப்பா, நான் சொன்னால் மாத்திரம் உனக்கு போதாது, சனத் சுஜாதன் வந்து சொல்லட்டும். இந்த சனத் சுஜாத்தியத்தை தான் ஆதிசங்கரர் எடுத்துக்கொண்டு விளக்கம் கொடுத்தார்னு ஆதிசங்கரருடைய அந்த ஒர்க்ஸில் அது உண்டு. இதுக்கப்புறம் கிருஷ்ணன் போவது, இதுக்கு இடையில் அவர்களுக்குள்ள அடிதடி ஆரம்பிக்கிறது. அப்போ தான் அம்பையனுடைய கதை சொல்லப்படும். ஏன்னா பீஷ்மருடைய இறுதி எப்படி வருங்கிறதுக்காக அம்பையனுடைய கதை அங்கே தான் வரும். நீங்கள் எங்கே வர வேண்டிய கதை எங்கே போய் உட்கார்றது பாருங்கள். இதுக்கப்புறம் போர் தொடங்குகிறது. உத்தியோகம் பண்ணியாச்சா இல்லையா? உத்தியோகம் இப்போது குருட்சேத்திர லட்சணம். அதனால் போய் அங்கே போர் ஆரம்பித்து பீஷ்மர் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டம் பீஷ்ம பர்வம். அதுக்கப்புறம் துரோணருடைய காலகட்டம் துரோண பர்வம். அந்த துரோண பர்வத்தில் அபிமன்யு இறந்து போவது, ஜெயத்ரதன் இறந்து போவது, கடோத்கஜன் இறந்து போவது, துரோணர் இறந்து போவது. அப்போவே அதர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறது. 14வது நாள் ராத்திரி சண்டை வருது, அதர்ம யுத்தம் ஆரம்பிக்கிறது. கர்ண பருவம், அதுக்கப்புறம் 16-17வது நாள் சண்டை. அந்த கர்ண பருவத்தில் கர்ணன் இறந்து போவதற்கு முன்னால் பீமன் துச்சாசனனை அழிக்கிறான். அப்போது அதெல்லாம் நடந்து முடிஞ்சு கடைசி நாள் அப்படின்னு கணக்கு பார்த்தோம்னா சல்ய பருவம், 18வது நாள் போர் சல்ய பருவம். சல்யன் இறந்து போக, சகுனி இறந்து போக, துரியோதனன் போய் தன்னை ஒழித்து கொள்ள, பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்யன், இதுக்கப்புறம் இன்னொரு ஜென்ரல் வரான். அஸ்வத்தாமன் பிகம்ஸ் தி படைத்தளபதி ஃபார் தி கௌரவ ஆர்மி. அந்த கடைசி நிகழ்ச்சி அன்னைக்கு சாயங்காலம் நடக்கக்கூடிய, ராத்திரி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி, இதெல்லாம் சல்ய பருவத்தில் வந்துடும். அன்னைக்கு ராத்திரி போய் அழிக்கிறானே அஸ்வத்தாமன் தூங்கும்போது, அதுதான் சௌப்திக பர்வம். சௌப்திகன்னா தூக்கத்தில் இருத்தல். அதனால் அப்படி தானே சுஷுப்தி அப்படின்னு தானே சொல்கிறோம். அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடிய, தூக்கத்தில் நடந்த விஷயங்கள், அது சௌப்திக பர்வம். இதுக்கப்புறம் ஸ்திரீ பர்வம் என்னான்னு கெஸ் பண்ணிடலாம். கௌரவ பெண்கள் எல்லாம் வந்து அழுகிறார்கள். அதுக்கப்புறம் பாண்டவர்களே கிருஷ்ணனோடு போய் காந்தாரியை சந்திப்பது, அதுக்கப்புறம் மற்ற பெண்களை சந்திப்பது, இதெல்லாம். அப்போ தான் காந்தாரி கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுப்பது, பெண்களுடைய அழுகை, அது ஸ்திரீ பர்வம். இதை தாண்டி அடுத்தது சாந்தி பர்வம்.
இன்னமும் பீஷ்மர் அங்கே தான் இருக்கார். அவரை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரும் கவனிக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அம்பு படுக்கையில் இருக்கார். அவர்கிட்ட வந்து அவர் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிச்சு, கர்ணனுடைய பூர்வ கதை அங்கே தான் வரும் சாந்தி பர்வத்தில். கர்ணன் யாருன்னு தெரியணுமா இல்லையா? அப்போ தான் யுதிஷ்டிரனுக்கு கர்ணன் யாருன்னு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் அனுசாசன பர்வம் இன்னமும் பீஷ்மர் மற்ற கதைகளை எல்லாம் சொல்லி பீஷ்மர் மரணமடைவது வரை அனுசாசன பர்வம்.